காற்று பூதமானது நம்முடைய உடலில் எங்கே அமைந்திருக்கிறது, அந்த பூதம் எப்படி வேலை செய்கின்றது என்பதை கேட்போம். காற்று பூதமானது நம்முடைய உடலில் நுரையீரலும் பெருங்குடலும் ஆகும். இந்த நுரையீரலும் பெருங்குடலும் நம்முடைய உடலுக்கு தேவையான காற்று சக்தியை மிகாமலும் குறையாமலும் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. இந்த காற்று பூதமானது நம்முடைய உடலிலுள்ள அனைத்து பகுதியிலுள்ள தோலை கட்டுப்படுத்துகிறது. நமக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் பார்ப்பவர்கள் கண்களுக்கு பளிச்சென்று வைத்திடக்கூடிய இந்த தோல், கை, கால், உடல் முழுவதும் நம்மை போர்வை போல போர்த்திடக்கூடிய தோள்களை கட்டுப்படுத்துகிறது. நுரையீரலும் பெருங்குடலும் இந்த வேலையை திறம்பட செய்து கொண்டிருக்கின்றன. எனவேதான் நுரையீரலும் பெருங்குடலும் இந்த உயிரின் முக்கிய பொருட்களாகும், உறுப்புகளாகும். இவை இரண்டும் தான் சதா நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கின்றன. உடலில் உள்ள தோலை பாதுகாப்பதற்கான முக்கிய பணி இதனுடைய வேலைதான். நம்முடைய பிறந்தது முதல் இறப்பு வரை இந்த மூச்சுக்காற்றின் மூலம் நம்முடைய தோள்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்றன. தோலில் வரக்கூடிய அனைத்து நோய்களையும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் சக்தி அளிப்பதன் மூலம், சிகிச்சை அளிப்பதன் மூலம் இந்த தோலை பாதுகாக்க முடியும். எனவே இந்த காற்று சக்தியை, காற்று பூதத்தை நம்முடைய உடம்பில் எப்படி சமநிலைப்படுத்துவது? இந்த காற்றை சமநிலைப்படுத்துவதற்கு, காற்று பூதத்தை சமநிலைப்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்தும் பொருள் காய்ந்த மிளகாய், மிளகுத்தூள். இவற்றை பயன்படுத்துவதன் மூலம் நம்முடைய உடலில் காற்று சக்தியை சமநிலைப்படுத்த முடியும், சமநிலைப்படுத்த வேண்டும். இப்படி சமையலில் குழம்புக்கு, ரசம், அனைத்து கார வகைகளுக்கும் நாம் காய்ந்த மிளகாயை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் பொழுது நமக்கு உடலில் காற்று சக்தி அதிகரித்து தோள்கள் நன்றாக இருக்கும். அதுவும் காரச்சுவை மீடியமாக பார்த்து கொள்ள வேண்டும், அதிகமாக உபயோகிக்க கூடாது. இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் என்னை அழைக்கவும். செந்தில்குமார், சென்னை 9840810382.